புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற கரியல் வயல் என அழைக்கப்படுகின்ற பிரதேசத்திலே வாழுகின்ற 100க்கும் மேற்பட்ட மக்களினுடைய காணிகள் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு கீழே வருகின்ற காணிகள் என வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்குகள் 2ஆம் தவணையாக நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த வழக்கிலே ஒரு தொகுதி சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மக்களுக்காக இன்றைய தினம் நான் அவர்கள் சார்பிலே வாதிட்டிருந்தேன். இந்த வழக்கிலே உள்ள மக்கள், அநேகமான மக்கள் ஏற்கனவே தனியார் காணிகளாக, அதாவது பிரிட்டிஷ் உறுதி என அழைக்கப்படுகின்ற 100 ஆண்டுக்கு முற்பட்ட உறுதிகள் வழங்கப்பட்ட மக்களும், தனியார் காணியினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கின்ற மக்களும், அரச காணி அனுமதி பத்திரம், LDO காணி அனுமதி பத்திரம் பெற்ற மக்கள் உள்ளடங்கலாக 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய பதிவு செய்ததிலே இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போல் இன்றைய தினமும் இந்த வழக்கிலே சுட்டிக்காட்டியிருந்தோம். அதையடுத்து குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக மீள பரிசீலனை செய்து இந்த வழக்குகள் தொடர்பாக குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பின் தாக்கல் செய்யுமாறு கௌரவ நீதிமன்றத்தால் வழக்கு தொடுநர் தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டு, இந்த வழக்குகளில் ஒரு பகுதி வழக்குகள் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் திகதிக்கும் இதர திகதிகளுக்கும் இன்றைய தினம் தவணையிடப்பட்டு இருக்கின்றது.